ஈரோடு திக்னு மஜ்லிஸ் அப்துல் மாலிக் ரசாதி தாமாத்து பரகாத்துஹு பயான் சிஸ்தியா சேனல் சேலம். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் துணையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீலீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷைഖுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஒரு உம்மத்திர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா தனது திருமலை கூறுகின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இறையுச்சமுள்ளவராக ஆகிவிடுங்கள், ஹராமான செயலை விட்டும் தங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப பேடிக்கையாயிருங்கள். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் வக்கூனு மா சாதிக்கீன், உண்மையாளரோடு சேர்ந்திருங்கள், நல்லவரோடு சேர்ந்திருங்கள். நல்லவரோடு சேர்ந்திருந்தால், அதாவது நம்முடைய பாசத்துக்கு அவங்களுடைய சுகபத்தில் இருந்தால் தக்வா தானாக வந்துடும். அவங்களுடைய பயானை கேட்கறதுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. அவங்களிடத்தில் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள், நான் முன்னேறணும் அப்படிங்கிற சொல்லுறது அவசியம்லாம் இல்லை. அது தானாகவே அல்லாஹ் தஆலா அதை கொடுத்துருவான். இதுதான் நடைமுறை. ஒரு ஹதீஸில் வந்திருக்கிறது, அர்-ரிஜாலு அலா ஆதத்தி அஹீஹி, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய வளமையின் மீதாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொன்னால் என்ன, ஒரு மனிதனை பற்றி தெரிந்து கொள்ளண்டாக்க அவன்கிட்ட வந்து 3 விஷயத்தில் ஏதாவது ஒன்று இருந்தால் அவனை தெரிஞ்சு கொள்ளலாம். ஒன்று, அவன்கிட்ட வந்து கொடுக்கல் வாங்கலை செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கப்படும். கொடுக்கல் வாங்கல் அழைக்க செஞ்சிருந்தாக்க அவருடைய தன்மைகள், அவருடைய அகலாக்கு, அவருடைய குணம், அவர் நிறைவேற்றக்கூடிய வாக்கு நிறைவேற்றக்கூடிய தன்மை, அமானியத்தை பேணக்கூடிய தன்மை எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களை பற்றி அவர் தெரிஞ்சிருப்பார். இது ஒரு வகை. அல்லது அவரோட நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கப்படும். அப்போ பயணத்தில் வந்து யார் கஞ்சம் பிடிக்கிறா, யார் தாராளம் சேவை செய்கிறா, யார் இறுக்கமாக இருக்கிறா, யார் தாராளமாக இருக்கிறாங்க என்பது தெரிஞ்சு போயிடும். அதனால் அவரோட பயணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம். 3வது விஷயம், அவர் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரனாக்கா அவருடைய தன்மைகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை பற்றி நீங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அவங்களும் உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயத்தை இருந்தால் தான் அவர் பற்றி நீங்கள் நம்ம விசாரிக்கலாம். அந்த அடிப்படையில் ஹதீஸ் வந்திருக்குது, ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய வழக்கத்தின் மீதாக இருக்கும். சகோதரன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்கா, 2 பேர்த்தில் ஒருத்தன் வந்து பீடி குடிக்கிறவன் சேர்த்து குடிக்கிறான். அப்பா இவன் சொல்லுவான், எப்பா பீடி சில்ல குடிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவான். என்னால் விட முடியல அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டே இருப்பான். இப்படி சொல்ல 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 அந்த நாள் இவனுக்கு முன்னாடி பீடி குடிக்க ஆரம்பிச்சிடுவான்.
சிலர் குடிக்க ஆரம்பிச்சிடுவான். அந்த பையில் வேலை போடும். நண்பன் என்ற முறையில் அது ஒரு பெருசாக தெரியாது. முன்னாடி வரைக்கும் அந்த சிகரெட்டு குடிக்கிறது அந்த புகை இவனுக்கு வெறுப்பாக தெரிஞ்சிச்சு. இப்போ நண்பர் என்ற முறையில் அது வெறுப்பாக தெரியாமல் போயிடும். நாளடைவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனுக்கே வாசம் வந்துடும். அவன் குடிச்சிட்டுருக்கான் எனக்கு சிகரெட்டு, நம்மளால் குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு ஆர்வம் வரும். அவனுக்கு கேட்பேன், எப்படிப்பா இருக்குது, இப்போதே குடிச்சிட்டு எனக்கு ஒன்று உங்களுக்கு வாங்கி கொடுவேன். அப்போ அந்த பழக்கம் இவனுக்கு வந்துடும். அப்போ இதே வந்து ஒரு நட்புடைய விளக்கம், ஒரு சுகபத்துடைய விளக்கம். ஒரு மனிதனுடைய குணாதிசயங்கள் எப்போ வெளியாக சொன்னாக்க அவன் தன்னுடைய சகோதரனோடு சேர்ந்து இருக்கிறான் தான் உண்டாகும். இது சாதாரண ஒரு மனிதனுக்கு மத்தியில் உண்டான ஒன்று. ஆனால் ஒரு ஆசிரியருக்கு மாணவர் அல்லது ஒரு ஷைகுக்கு ஒரு முரீது அப்படின்னாக்க அந்த ஆசிரியர் உண்மையிலேயே தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் நல்ல தர்பியத்தையும் நல்ல கல்வியும் சொல்லித்தரணும் அப்படின்ட்டு இருந்தால் நாளைக்கு சொல்லுவாங்க, இவர் எங்கே போய் ஆட்ட வராருப்பா, அஜித்துட்டு ஓதுனவர், அப்போ நல்ல பிள்ளை சேர்த்துக்கலாம். காரணம்னாக்கா அவருடைய சுகபத்தில் ஒரு நல்லவராக இருப்பாங்க. இது நாம் சொல்லக்கூடிய விவசாய. அதே போல் தான் ஒரு உஸ்தாத் ஒரு ஷேகு தன்னுடைய முரீதுகளுக்கு வந்து உட்காந்தா போதும், அவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடச்சி போயிடும். அதற்கு தானே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய ஷேகான ரஷீது கங்கோகிட்ட என்னென்ன கேட்கணும் அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு போவாங்களாம். எழுதி வச்சுட்டு போய் அவங்க சபையில் போய் சொல்லுவாங்களாம், அவங்களுக்கு கொஞ்சம் பார்வை கம்மியாக போய் கடைசி காலத்தில் கங்கோகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்களா, மை அஷ்ரஃப் ஆயாகும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருவாங்களாம். உட்காந்தா போதும், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே மௌனமாக இருப்பாங்களாம். அந்த மௌனமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு என்னென்ன சந்தேகம் இருந்துச்சோ அந்த சந்தேகங்கள்லாம் விளக்கம் கிடச்சிடும் அவங்களுக்கு. அவங்க சொல்கிறாங்க, நாம் கேட்டு தெரிவதை விட கேட்காமல் தெரியக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒரு ஷேகிட்ட போய் உட்காந்தோம்னாக்கா என்னென்னலாம் நம்ம கேட்கணும், இதுக்கெல்லாம் விளக்கம் தெரியணும் அப்படின்னு போய் உட்காந்தோம்னு சொன்னாக்க அல்லாஹ் அந்த விளக்கத்தை கொடுத்துருவான். இப்போ அந்த முகப்பத்தோடு உட்காந்தான், அந்த பிரியத்தோடு உட்காந்தான். இதைத்தான் நமக்கு சொல்லித்தராங்க, கூணும் சாதிக்கேன், நல்லவர்களோடு சேர்ந்துருங்க, தக்குவா வந்துருக்குறாங்க. அப்போ நல்லவர்களை தேடி போகிறது, நல்லவர்களோடு இருக்கிறது, நல்லவர்களுக்காக வேண்டி நம்ம அதனுடைய நேரத்தை அர்ப்பணிக்கிறது, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு காட்டுது. அதே இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு காதிமாக அவருடைய மகனே இருந்தார். நல்லா கல்வி சிவர் தகப்பனார். அப்போ மகனை சொன்னாங்க, மகனே இந்த தப்லீக் வேலையில் நான் ஈடுபட்டுருக்கேன், இவ்வளோ மக்களுக்கெல்லாம் இதாகிட்டு கிடைக்கணும், எல்லாம் தொழிலாளி ஆகணும், அதனால் பாடுபட்டுருக்கேன், நீங்கள் அது வாப்பா சொன்னாங்க. இல்லைத்தா, நான் மாசாவை ஓதி கொடுத்துட்ருக்கிறேன், எனக்கு அதே போதுமானது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க அவருடைய சுகபத்தில் இருந்ததுனால என்ன ஆகி போச்சுனாக்க இவங்க வஃபாத்தால் உடனே அவங்களுடைய வேலையே செய்யக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாம் உண்டாக்கி கொடுத்துருக்காங்க. ஜமாத்தின் வேலையை இவங்க வஃபாத்தா இருக்கிறாங்க, அந்த அடுத்த செகண்ட் எழுந்து போய் நின்று பயான் செஞ்சு தபிலிக்கிற ஜமாத்தில் ஒரு ஜமாத்தை வெளியாகிட்டு அவங்க அடக்கம் பண்ணாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறாக்கா ஒரு சுகபத்தினுடைய அடையாளம் தான், ஒரு நட்புடைய விளைவு தான். இதை சொல்லுவாங்க, ஷேகிட்ட என்னான்னு கேட்கக்கூடாது, ஆனால் உஸ்தாதில் என்னன்னு கேட்கணும். ஏன்னா அங்கே கல்வி கற்கக்கூடிய இடம், இது சுகபத்துடைய இடம். சுகபத்து இடத்துல கேள்வி கேட்டோம்னு சொன்னாக்க அது அவங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு சொல்லலாம். அல்லது நம்ம ஏதோ நான்கு வாசத்தை கேட்குறோம் அப்படிங்கிறது விளங்கி கொள்ளலாம். அல்லது ஏதோ வந்துட்டோம் என்பதுக்காண்டி கேட்குறோம், என்னை எப்படியாவது எல்லாருமே சேர்த்துருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அது சாத்தியப்படுறதுக்கு இல்லை. நம்ம சொல்லுவோம், அன்றைக்கி சொல்லுவோம், பெரியாருடைய மஜாரில் போய் உட்காருப்பா, அது மாதிரி உட்காந்து
நீ தஸ்பி ஓதிட்டே இரு, நீ யாசின் ஓதிட்டே இரு, அதில் ஏதாவது திக்ர் செஞ்சுட்டே இரு, எவ்வளோ நேரம் இப்போ இருந்திருந்தாக்கா அந்த பெரியார் அடக்கப்பட்டக்கூடிய அவங்களுடைய குணாதிசங்கள் அப்படியே நமக்கு வரது வாய்ப்பு உண்டு. அது கொஞ்ச நாள் இல்லை, நம்ம நாளும் வாங்கலாம் சில சமயங்களில் சிலருக்கு வந்து. ஏன்னா இவன் சும்மா சொல்கிறானா, அதில் வந்து உட்காந்துருக்கானா, அல்லது டைம் பாஸ் உட்காந்துருக்கானா, அல்லது இதை கூட சம்பாதிக்கிறது நோக்கம் பார்க்குறானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சு போனாக்க அப்போ அவங்க பார்ப்பாங்க, ஏன் இதுக்காக உட்காந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஜ்ரத்து ஷாஹ் வலியுல்லா வாஜித் ஜஹலி ரஹ்மத்துல்லாஹி அதிகமான நேரங்களில் தாம்பலாவுடைய கபடி உட்காருவாங்களாம். ஏங்க அங்கே போய் உட்காரீங்க அப்படின்னாக்கா, நான் சிறுபிராயத்திலேயே என்னுடைய தாம்பலாவை பார்த்துட்டாரு, சிறுபிராயத்திலேயே என்னுடைய 12 வயசுக்கு முன்னாடியே என்னுடைய ஹால்தோ ஆக்கிட்டாரு, ஆலிமாக்கள் கூட எல்லாம் முயற்சி பண்ணிட்டாரு, அதனால் அவருடைய சொர்க்கத்தில் உட்காந்தாக்கா எனக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது 2 பக்கமும் முகப்பத்து இருக்கணும். ஷைகுக்கும் முகப்பத்து இருக்கணும், அந்த முரீதுக்கும் முகப்பத்து இருக்கணும். அப்படின்னா என்ன, ஷைகுக்கு ஏதாவது சில கிதுமத் செய்யணும், அவரும் நம்ம பிள்ளை நம்ம மேலே பெரியமாக இருக்கிறாரு, நல்லா அமல் செய்கிறாரு அப்படின்ட்டு அவங்களும் அது மேலே முகப்பத்தாக இருக்கணும், பிரியமாக இருக்கணும். அப்படி 2 பக்கமும் ஒரே முகப்பத்தாக இருந்துச்சுனாக்கா என்னது, அது கல்புக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும், உண்டாக்கி கொடுக்கும், ஒரு மாற்றத்தை உண்டாக்கி கொடுக்கும். இதுதான் பெரியாருடைய சபையில் உள்ளது. இதில் ஒரு ஷேഖ് வந்து ஒரு ஆலிம்களுக்கு பையத்து கொடுக்குறான்னாக்க இந்த ஆலிம் சீக்கிரமாக அவருடைய ஸ்தானத்தில் வந்துடுவார், அந்த தரிகாவுடைய கலீஃபாவாக மாறிவார். காரணம் என்னன்னாக்க அவங்க ஓதுற காலத்திலேயே பக்குவப்பட்டுருக்காங்க, நல்ல மசாலா ஓதி அடுத்தது பணிவிடை செஞ்சு அடுத்தது துவாக்கெல்லாம் வாங்கி அவங்க வந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க தன்னுடைய ஷேகிட்ட வந்து உட்கார்ந்த உடனேயும் அவங்க பாப்பாக மாறிடுவாங்க. இதுதான் ரஷீத் கங்கூர் ரஹ்மத்துல்லாஹி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய ஷேக்காக இருக்கக்கூடிய இம்தாதுல் மஹாஜிர் பக்கீர் ரஹ்மத்துல்லாஹுடைய ஏதோ பெரிய மனிதர்கள் பார்க்க போகிறாங்க. ஆனால் இவங்க யார், ஒரு மாசாவுடைய ஆசிரியர் பெருந்தகை, மாசாவில் ஓதி கொடுத்துட்ருக்காங்க, எல்லாம் அமல் செய்வாங்க, 5 நேரம் விடாமல் தருவாங்க, சுன்னத்துல அப்படிலாம் பேரை தருவாங்க. இவங்க அவங்க போய் பார்க்கத்தே போனாங்க. அவங்க சொன்னாங்க, என் இடத்துல நீ சுகத்தில் இருப்பா, அண்ணா கொஞ்ச நாள் இருப்பான்னு சொன்னாங்க. முடியாதுட்டாங்க. 40 நாள் இருப்பா, முடியாது, எனக்கு மாதம் ஓதி தருவாங்க. அப்புறம் 1 வாரம், அப்புறம் 1 நாள். நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி நான் நைட்டு போகக்கூடியதை காலைல போய்க்கிறேன், தங்கியிருக்கேன். ஆனால் ஒரு ஷர்த்து என்ன சொல்லுப்பான், நான் இங்கேருந்தே படுத்துருப்பேன், யார் எனக்கு எந்த வேலையும் செய்யக்கூடாது, நான் சுபூத்தையே தூக்கி எழுந்திருப்பேன், அவனை யார் என்னைய ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் அப்படியே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முரீதுக்கு சொல்கிறாங்க, எப்பா இல்லை அந்த ஓரமாக உட்காந்து அமல் செய்யுங்க, குரான் ஓதுங்க, தஸ்பீஹ் செய்யுங்க, தொழுவுங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் இவருடைய தூக்கத்துக்கு இடையூறாக எழுதிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி போட்டு அவங்க போயிட்டு போயிட்டாங்க. இப்போ இவங்க வந்து படுக்கிறாங்க, இங்கே திருப்பி பார்க்குறாங்க, அமல் செய்கிறாங்க, அங்கே திருப்பி பார்க்க அமல் செய்கிறாங்க, எல்லா பக்கம் அமல் செஞ்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரியாக போச்சு, என்னடா சாதாரண மனிதர்களும் அமல் செய்கிறாங்க, நம்ம ஒரு பெரிய ஆலிமாக இருக்கிறோம், நம்ம அமல் செய்யலையே அப்படிங்கிற ஒரு கவலை அவங்க ஏற்பட்டு அவங்களோட அறியாமலேயே எரிச்சு அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ காலையில் கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்ன ரஷீது, நான் நைட்டு உங்கள்கிட்ட வாக்களித்து நிறைவேற்றிட்டேன், இனிமேல் நீங்கள் போகிறதும் போகாததும் உங்களுடைய விஷயத்தை பொறுத்தது, தங்கம் செய்யலாம் போகம் செய்யலாம் உங்கள் இஷ்டம், அது நான் ஏன் தங்கன்னு கேட்க மாட்டேன், அவங்க கேட்க மாட்டேன் அப்படி சொல்லலாம். அதுக்கு அவங்க பதில் சொல்ல எதுவும் பதில் சொல்ல வேண்டாம். பதில் சொல்லாமலேயே அவங்களும் தன்னை அறியாமலேயே 40 நாள் வரைக்கும் தங்கிட்டாங்களாம். அப்படியே 40 நாள் வரைக்கும் தங்கலாம். எந்த 40 நாள் முதல் சொன்னாங்களோ அந்த 40 நாள் வரைக்கும் தங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்க, பையத்து வாங்கி ஹிலாஃபத் வாங்கிட்டு போனாங்களாம். அப்போ ஒரு 5 நேரம் விடாமல் தொழுகக்கூடிய ஒரு மனிதர் ஒரு பையத்து வாங்கிட்டாருன்னு சொன்னால், விடாமல் தொழக்கூடியவராக இருந்தால் அவருக்கு சீக்கிரம் மாற்றம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலேருந்தே என் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நிறையா கிடைக்கிது. சுஹபத்து ஸல்லல்லாஹு அலைஹி சபையில் ஒரு செகண்ட் உட்காந்தா போதும்,
ஈமானோடு உட்காந்துருக்கணும். ரசூலுல்லாவை மனசார முழுமையாக ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற நீயத்தோட அவங்க சபையில் உட்கார்ந்தா போதும், அவருக்கு முழு மாற்றம் கிடைக்கும். ஏன் காரணம் என்ன அப்படின்னாக்கா அங்கே வந்து சுஹபத் தான், நட்பு தான் காரணம். நான் சலாஹ் என்னுடைய தோழர்கள் நட்சத்திரை போன்றவர்கள், அவர்களை நீங்கள் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் தான் சலாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் மத்தியில் வித்தியாசங்களாக இல்லை. ஆழத்தில் ஈடுபாடு கொண்டவர், நம்மளால் அமல் செய்கிறாரு, நம்மளால் அடிபட்டு வந்திருக்கிறாரு, தியாகம் வந்திருக்கிறாரு, கஷ்டத்தை அனுபவித்து வந்திருக்கிறாரு அப்படின்லாம் கிடையாது. அது ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு போய் இஸ்லாம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பின்னாடி, அந்த ஃபத்ஹ் மக்காவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார். அம்ர் பின் ஆஸ் அப்போ வந்தாங்க. அவங்களாம் பெரிய ஒரு ஜெய்யிதான ஒரு சஹாபியாக அவங்கள குறிப்பிடப்பட்டுச்சு. நீங்கள் அங்கேயே போகிறீங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு எப்போ ஈமான் கொண்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஈமான் கொண்டாங்க. அவங்கள போய் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளை அதிகமாக ரிவாயத் செய்தது அவங்க தான், அவங்களுக்கு வந்து யாரும் கிடையாது, அதுக்கடுத்து மற்றவங்களாம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னாக்க ஸல்லல்லாஹுடைய சுஹபத்தில் அதிகமான நேரத்தை செலவிட்டதே காரணம். அவருடைய சுஹபத்தில் இருந்தாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு அந்த பாதத்தை கொடுத்தான். அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்முடைய உலமாக்குடைய சபையில், ஷேகுமாருடைய சபையில், அல்லது பயான் நடக்கூடிய ஒரு சபையில், ஆமாம் இன்றைக்கி நம்ம என்ன செய்யலாக்க ஜும்மாவில் பயான் செய்யும்போது பயான்லாம் முடிஞ்சு போனால் ஜும்மா எப்போ சொல்லுங்க அப்படி கேட்டால் என்ன சொன்னாக்க 1:30 மணிக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஏன் 1 மணி பயான் ஆரம்பிக்காத சொல்ல மாட்டாங்களா? அது சொல்கிறதில்லை. 1 மணிக்கு பயான் ஆரம்பிக்கிறாங்களே, அந்த நேரத்தில் உட்காரதுன்னா சொல்கிறதில்லை. அவங்க வந்து ஏசாக்க காமத் சொல்கிற டைத்தை கூட சொல்லிக்கிறாங்க. எல்லாமே 1:30 மணிக்கு தொழுகன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? 1 மணிக்கு தொழுகன்னு சொல்லணும். அப்போ தான் வந்து பயானை கேட்கணும். பயானை கேட்க போகிறதும் தொழுகையுடைய ஸ்தானம் தான், ஒரு சுகபத்துடைய ஸ்தானம் தான், ஒரு நட்புடைய ஸ்தானம் தான். அதனால் பயானை முழுமையாக கேட்கணும். வெளிநாட்டில் மாற்றம்னாக்க, மலேசியாவில் எப்படின்னாக்க 12:30 மணிக்கு அல்லது 12 மணிக்கு பயான் ஆரம்பிக்குது. 12 மணிக்கு பாக சொல்லுவாங்க. பாக சொல்லுக்கு முன்னாடியே பயான் முடிஞ்சு போயிடும். அதுக்கு முன்னாடியே 12 மணிக்கு கூட்டம் ஃபுல்லாகிடும், மலேசியாவில் நிரப்பமாகிடும். இன்றைக்கி நம்ம இடத்து எப்படி இருக்குது? அஜித்து பயான் ஆரம்பிக்கும் பொழுது 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. நல்லா தலைப்பில் நல்லா அழகாக சொல்லியிருப்பார். சொல்லி முடித்து கடைசியில் வந்து அவர் முடிக்கிற நேரத்தில் இவங்க எல்லாம் வருவாங்க. பாதித்து என்ன சொல்லுவார்? ஏதோ சொல்லிட்டு போவார், அவ்வளோதான். இப்போ என்னது, அவருடைய முழு அசராத்தையும் பெறக்கூடிய மனிதர்கள் 1-2 பேர் தான், அதிகமாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவர் மனசில் வந்து என்னது, ஒரு முகப்பத்து இருக்கிறதில்ல அவர் கையில். அந்த வஸ்தாதத்தை அந்த இமாமிட்ட ஒரு முகப்பத்து மக்கள் இருக்கிறதில்ல. என்ன செய்கிறது? நிர்வாகி சொல்லியிருக்காங்க, இந்த டைம் 10 மணிக்கு பயங்கி போட்டு நம்ம செஞ்சுருவோம், செய்யாட்டி நம்ம சீட்டு கிழிஞ்சு போயிடும். அதுக்காண்டி பயான் செய்யறதுல வந்து உண்மையிலேயே அவங்க பயான் செய்கிறாங்கனாக்கா அது கம்மி. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, யாரும் முன்னாடி வர்றதில்லை. முன்னாடி எல்லோரும் வர்றாங்க அப்படின்னாக்க அவர் பயான் செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு துடிப்பு இருக்கும், மக்களுக்கு போய் போய் சேர்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த இது இல்லாதனால என்ன ஆகி போயிடுச்சுனாக்க ஏதோ கடமைக்கு மாட்டிக்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அது செய்கிறாரு, இமாம் என்ன செய்வார்? முத்தோடிக்கு பயந்துக்கிட்டு, நிர்வாகிகளுக்கு பயந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பயணம் செய்வார். ஏங்க என்ன செய்கிறீங்க, என்ன செய்ய சொல்கிறது? செய்ய சொல்கிறாங்க, செய்கிறேன், அவ்வளோதான். அதெல்லாம் முடியாது, எல்லாம் கூட்டம் பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சரி, அப்படியே முன்னாடியே அவங்க வரக்கூடிய பழக்கத்தை வந்து ஏற்படுத்துறது யார்கிட்ட நம்ம கையில் இருக்குது. சில இடங்களில் இருக்குது. அந்த இடத்துல எப்படின்னாக்கா பாங்கு சொன்ன உடனே தூள் நடந்துடும் அப்படின்னு சொன்னாக்க முன்கூட்டியே வந்துடுவாங்க, பயன் செய்யலாம். அப்போ சரி, எப்படி இருந்தாலும் சரி. ஆக சுகபத்துங்கிறது வந்து அவங்க கூட முழுமையாக நம்ம ஹக்கும் நிறைவேற்றினா தான் கிடைக்கும், இல்லை கிடைக்காது. நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது குத்துபுத்தின் பக்தர் ரஹ்மத்துல்லாஹி அவருடைய சபையில் ஒருத்தர் உணவு வியாபாரி எப்போ செய்வார்?
இவங்களுடைய சபை முடிஞ்சதுக்கு பின்னாடி காலையில் 10 மணிலேருந்து 12 மணி சபை நடக்கும். அதில் உட்காந்ததுக்கு பின்னாடி தான் வீட்டுக்கு போய் சமையல், அதாவது சாப்பாடு வந்து விற்பனை செய்யக்கூடியவர் உணவு வியாபாரி. அப்படி டெய்லி உட்காந்துருக்கும் பொழுதே ஒரு நாள் அவருக்கு அவங்க பெரியவங்களுக்கு விருந்தாள் வந்துட்டாங்க. இப்போ விருந்தாள் வந்த உடனேயும் அவளை கவனிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை. பொதுவாக வந்து ஷேகுமார்கள் தன் நிலையை வெளியே காட்ட மாட்டாங்க. அதை முறியதுங்களே தெரிஞ்சு செஞ்சுக்கணும். அதே போல தான் ஒரு ஆலிம் பாஜாத இமாமா இருக்காண்டாக்க தன் நிலையை வெளியே காட்ட மாட்டாங்க. கம்மியான சம்பளமாகத்தே இருக்கும், நிறைவாக இருப்பாங்க, யார்கிட்ட கேட்க மாட்டாங்க. அந்தாண்டது கேட்பாங்க, யார்தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நான் வந்து வேண்டவது கேட்டார், அஜித் உங்களை எவ்வளோ சம்பளம் வேணும்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு 5 பிள்ளைங்க, அத்தா அம்பா இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் கூட்டி பார்த்தா எவ்வளோ செலவுன்னு பார்த்துக்குங்க, சம்பளம் கொடுத்துருக்கேன். யோசிச்சு பார்த்தாங்க. அப்படின்னாக்கா 10-20,000 வருமே. அதான் தலைமையாக வந்துட்டு என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசுகிறீங்க, அதான் கேட்காதீங்க. இங்கே வந்து 8 ரூபாய்க்கு 8 ரூபா 900 அந்த சம்பளம் கொடுக்கலாம், நீங்களும் எவ்வளோ கேட்குறீங்க அப்படின்னா, நீங்களும் ஒரு இது சொல்லுங்கட்டாங்க. சரி, நான் பார்த்தேன் என்ன செய்யுது வழியிலேயே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நான் ஒரு யோசனை பண்ணி, சரி அவங்க 8 ரூபா 900 வாங்குறாங்க, எல்லாம் வந்து என்னுடைய பெரிய புஸ்தகமாக இருக்கு, இருந்தாலும் நம்ம கூட கேட்டப்படாக்க அவங்க இயல்பில் அதாவது எனக்கு 1500 கொடுக்குறேன். 1500 ரூபாயா? ஏங்க நான் முதல்ல சொன்னதையும் ஏற்றுக்க மாட்டேங்க, இதையும் ஏற்றுக்க மாட்டேங்க, இப்போ என்னதே சொல்றீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டேன். அதான் கொடுக்க முடியாது, இவ்வளோ அசவர்கள் 800 ரூபா, நாதிரத்துக்கு 900 ரூபா சம்பளம், நீங்கள் என்ன 1500 கொடுக்குறீங்க அப்படின்னாங்க. நீங்கள் சொன்னீங்க, நான் கேட்கேன், நான் கேட்குறதே பழக்கமே இல்லை. 2 ஆசிரியர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவர் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வசதி பண்ணியிருக்காங்கனாக்கா, எங்கே போய் சேர்ந்தாலும் அதாவது பேசி சேராத, இவங்களை குழு கேட்காத, கொடுத்தது வாங்கிக்கியாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் நான் உங்களுக்கு சொன்னேன். நான் இது கேட்க மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லிட்டு நான் 5 பிள்ளை இருக்குது, 5 பேர் இருக்காங்க, எல்லாம் செலவாகணும் நோட்டு. ஆமாம், அதில் அதுவும் சொன்னேன், உங்கள் வீட்டுடைய பால் செலவு எவ்வளோ வருமோ அது கூட எங்களுக்கு சம்பளம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது யோசிச்சு பார்த்துட்டு சரிங்க கட்டிச்சு 1100 ரூபா கட்டுறோன்னாங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டு, அதெல்லாம் முடியாதுன்ட்டு கடைசியில் சரி இவங்க அப்புறம் 1200 ரூபான்னாங்க அவங்க. அப்போ நான் இறக்கி வந்து 1400 ரூபான்னு சொன்னேன். அவரை பார்த்தாங்க, அவங்கள உலகமாக பார்த்தாங்க. அது தலைவர் நீங்கள் சொல்லி விட்டுருங்க, அதே சொல்லி விட்டுருவோம், 1300 ரூபா கொடுத்துருவோம்னாங்க. சரி அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஏற்றுக்கிட்டேன். இப்போ ஏன்னா ஏற்றுக்கிட்டேன்னாக்க நான் 1300 ரூபா என்னுடைய குடும்ப செலவுக்கு போதுமாகுமா? பத்தாது, எனக்கு பத்தாது. ஏன் அந்த அளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறாங்க அவங்க வந்து. ஆனாலும் அல்லாஹ் அதுக்குள்ளே பறக்க செய்யலாம். எப்படி பறக்க செய்யலாம்? ஒன்று வெளியாகக்கூடிய உதவி இருக்கலாம், அல்லது இருக்கிறதுலே அல்லாஹ் பறக்க செய்யலாம், ஏதோ ஒன்று செய்யலாம், அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் தெரியும். யாரெல்லாம் காலல்லா கால ரசூல்லான்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க ஆலிமாக இருக்கட்டும் அல்ல சாதாரண மனிதராக இருக்கட்டும், யார் வந்து நன்மையை ஏவி தீமை தடுத்து கொண்டிருக்காங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய புறத்திலிருந்து ரிஸ்க் கொடுப்போம். ஏன் குரானுக்காரியா வாமுல் அலகபி சலாத்தி வஸ்தபில் அலைஹா, தொழில் கொண்டு ஏறிக்கொண்டே இருங்க, அதன் மீது ஸ்தலமாக இருங்க, நஹனுல் நர்ஸுக்கும், நாம் உங்களுக்கு உணவளிப்போம், நான் நஸ்ஸலுக்கு ரிஸ்கா, உங்களோட ரிஸ்க்கு கேட்கலாங்கிறான். லாக்குவல் முத்தகீன், இறை சொல்லுவதே முடிவு, நல்ல முடிவுறாங்க. அப்போ நம்மளும் வந்து நான் டெய்லி 4 பேர்த்து சொல்லிகிட்டே இருந்தோம், தொழுவாப்பா சொல்லியிருந்தாக்க எல்லாம் நம்மளுடைய ஏமாத்த பக்க செய்வோம். நம்ம செய்யக்கூடிய நம்மளுக்கெல்லாம் முன்னேற்றம் கிடைக்கும், இருக்கக்கூடிய வாசல்லாம் திறந்து விட்டுருவோம். எப்போ இஹ்லாஸ் செய்யணும், அது வந்து பந்தாவுக்காக வேண்டி, யார் ஊர் மெச்சுறதுக்காக வேண்டி அப்படி செஞ்சோம்னாக்கா அது கிடைக்காது. எந்த அமல்களின் மூலமாக இஹ்லாஸ் இருக்குதோ, மன தூய்மை இருக்குதோ கொஞ்சம் அதான் சொல்கிறாங்க, மன்கால் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹ்லிஸன் தஹல ஜன்னான்னு. யார் மன தூய்மையோடு லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொல்கிறது நுழைவாங்கிறாங்க. அப்படின்னா என்ன கருத்து? லா இலாஹா இல்ல மன தூய்மையாக சொல்லணும் என்ன அர்த்தம்? லா இலாஹா இல்லல்லாஹ்
வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. அப்படின்னா என்ன விஷயம்னாக்க, அதாவது உலகத்தில் எனக்கு உணவு கொடுக்க யாருமே இல்லை, எனக்கு சிறப்பு யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. எனக்கு இன்னும் நாட்டில் நிறுவனம் யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. இப்படி ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே போகலாம். எனக்கு எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து யாருமே இல்லை அல்லாஹ்வை தவிர. இப்படி எல்லா விஷயத்துலேயும் அல்லாஹ் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துக்கானது லா இலாஹ, எனக்கு எதுவுமே கிடையாது இல்லல்லா அல்லாஹ்வை தவிர. அதனால தான் சில சைவமாக சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவாங்க. நாங்கள் அடிக்கடி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ சொல்லிட்டே இருப்பாங்க எப்போதுமே. இல்லல்லா அல்லா சொல்லுவாங்க, அல்லா 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 சொல்லிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு நம்மகிட்ட அதெல்லாம் கிடையாது. அவெல்லாம் அமல் செய்யலாம், சொல்லி கூட செய்யறது அவங்களுக்கு இல்லை. அவெல்லாம் அமல் செய்யலாம், அப்போ தான் முன்னேற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்கள்ட்ட அப்படியே இல்லை. நீ சொல்லுப்பாங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கூட நேராக டைரெக்டாக முராக்கமாக தான் அவங்களுக்கு நேரடியாக. அதான் அப்போ சுகபத்து தான் ஒரு மனிதனை நல்லதமாக மாற்றுறதுக்கு காரணமாக இருக்குது. ஆமாம், அங்கே போய் உட்காந்து கேள்வி கேட்கக்கூடாது. எங்கே சொல்லியிருக்கிறோம், அதாவது ஒரு உஸ்தாதிட்ட போய் மாணவர்கள் கேட்டாங்க, அது வேறு. கேட்டால் அவங்க பதில் சொல்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஷேக்கிட்ட போய் கேட்கக்கூடாது. ஷேக்கிட்ட போய் எனக்கு இதுதான் வளர்க்குன்னு கேட்கக்கூடாது. ஏன், அது அங்கேருந்து வரணும், வந்தால் தான் உண்மையான ஷேக்கு. இல்லைன்னா ஒரு வேறுகாண்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஆமாம், நம்ம ஒரு ஷேக்கு முன்னாடி போய் உட்காடுறோம். ஆனால் அவங்கள்ட்ட பையத்து வாங்கி அவங்க முகபத்தாக இருந்து அவங்களுடைய பிரியத்தை சம்பாதிச்சு போய் முன்னாடி உட்கார்ந்தோம்னாக்க நம்ம ஏற்பக்கூடிய சந்தேகங்கள்லாம் அங்கே நிவர்த்தி ஆகணும். அதே தானே நம்ம சொல்லலாம், நான் எழுதி வச்சு கொண்டு போவேன், என்னென்னா கேட்கணும்னு நினச்சி போவேன், ஆனால் நான் கேட்க மாட்டேன். ஆனால் அங்கே போய் அவங்க உட்கார்ந்த உடனேயும் கிடச்சிடும், எல்லாமே கிடைச்சிடும். காரணம்னா அந்த சுகபத்து, அந்த நட்பு தான். நட்பதே பாடத்தை உண்டாக்கும். காரணம் என்னன்னாக்க, இன்னார் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல உடனேயும் அவங்களும் ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும். என்ன செய்கிறாரு, உண்மையிலேயே முகபத்தாக உட்காந்துருக்கிறாரா, உண்மையிலேயே என்னை கேட்க தயாராகிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் உள்ளத்தில் வந்துடும். வந்தாக்க அது ஒரு மாரி மாற்றத்தை உண்டாக்கியிருக்கும். இதுதான் ஒரு சுகபத்துடைய அடையாளம். அந்த சுகபத்துக்கு தான் ஒரு மனிதனுக்கு இறையச்சம் கிடைக்கும்ங்கிறாங்க. அதே அல்லாஹ் சொல்லிட்டு யார் ஆமணத்தை குல்லாவா கூண் சாதிக்கும், நல்லவரோடு நீங்கள் சேர்ந்துருங்க, நீங்கள் தக்குவா உள்ளதாக மாறிவிடுங்கள். அப்போ முன்னுண்டான அந்த ஆயத்து பின்னுண்டான ஆயத்துக்கு காரணமாக அமையுது. நல்ல சுகபத்து கிடைக்க வேண்டாக்க நல்லவரோடு சேர்ந்துருங்க அப்படின்னு ஒரு கருத்துக்கள் அந்த ஆயத்தில் வெளிப்படுது. எல்லாமே அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களில் விளக்கம் கிடைக்கும். அதனால் நம்ம சுகபத்து ரொம்ப தேவை. இன்றைக்கி சுகபத்துங்கிறது ரொம்ப தேவை. அதுக்குன்னு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி சிரமங்களில் பார்க்காம கஷ்டத்தை பார்க்காம போகணும். நான் பெரியார் சந்திக்க போகும்போதெல்லாம் கஷ்டங்கள் கடுமையாக ஏற்படும். நான் இங்கேருந்து ஜாவுஹால்னு ஒரு மைசூர் பக்கத்தில் அங்கே பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்க பேச்சு பலம் கொடுத்தாக்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை பார்க்குறது தான் முடியாது, ரொம்ப சிரமம். அவங்க ஜன்னலுக்கு பின்னால் இருந்தே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு மனுக்கிட்டு நானும் இன்னொரு சேர்ந்து போனோம். போகும்போது போனால் கஷ்டம். அந்த இடத்துக்கு முன்னாடியும் படாத பாடுபட்டோம். பஸ்ஸில் ஏறி இடம் இல்லாமல் உட்கார முடியாமல் கஷ்டப்பட்டு போய் அந்த பழக்க அந்த டீ கடையில் அந்த உங்களுடைய ஒன்றும் கிடையாதாங்க. ஆமாம், சாப்பாடு வழியில் ஒன்றுமே இல்லை. நம்ம கஷ்டப்பட்டு இருந்தோம். மறுநாள் நாள் சாயந்தரம் தான் பார்க்க அனுப்பித்தாங்க. உள்ளே உட்காந்துருப்பாங்க, அதை போய் டீ பார்க்கணும். டீ பார்த்து ஊற்று பார்த்துட்டே இருக்கலாம். அங்கேருந்து ஒரு கொஞ்சம் நேரத்துலேருந்து ஒரு 10 பேருக்கு அங்கிட்டேருந்து பார்த்துட்டே இருக்கலாம். அப்போ அவங்க பேசுவோம் கையில் எடுத்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடும். அவ்வளோதான். பெரிய தாடி வச்சுருக்காங்க. அவங்கள சுற்றி பெரிய ஒரு மசாலே கட்டி வச்சுருக்காங்க அவங்களுக்காக வேண்டி. ஆமாம், நிறைய பேர் அங்கே பிள்ளைய ஓதிட்டுருக்காங்க. அங்கே அவங்களுடைய அப்பாத்துக்கு மக்காவுடைய இமாமே வந்தாங்களாம், சுதேசி ரமத்தில் வந்தாங்களாம்.
அவ்வளோ பெரிய இதாக உள்ளவங்க, பெரிய விசேஷமானவங்க. அவன் வருஷம் வருஷம் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்களாம். அந்தளவுக்கு அல்லாஹ் தஆலா பெரிய மாடல் கொடுத்தான். சரி, நீ ஒருத்தரை பார்க்க போகிறதுக்கு வந்து ஏற்பட கஷ்டம் இருக்குதே, கடினமான கஷ்டங்கள். சில சமயத்தில் ஒருத்தர் சில பார்க்கறதுக்கு நான் போகும்போது நாங்கள் போகும்போது வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு போனால் வாழ்த்து வர வேணான்ட்டாங்க. வர சொல்லி போட்டு பார்த்து வராதீங்க என்ன வாங்கிட்டாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னாக்க, நீங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உங்கள் இடத்துக்கு நான் வர்றது உறுதி, அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் இல்லாலும் பரவாயில்லை, நான் மெனக்கெட்டு வந்ததுக்கு வந்து உங்கள் இடத்தையாவது பார்த்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறப்பு போட்டேன். ஆனால் அவங்க இருந்தாங்க. அப்போ ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு கேட்கல, அவங்களா பார்த்துட்டாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் யாரையும் பார்க்குறதுக்கு நான் தயாராக இல்லை, அதனால் நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லி வீட்டில் சொல்லி டீ போட சொல்லி டீ கொடுத்துட்டு அந்த நேரம் நான் சங்கம் கட்டுங்க. அவர் சாஹிபில் கஷ்ட ஞானம் உள்ளவர் வந்து என்னங்காரு, பார்த்தவொடனே உங்கள் பேர் இந்த பேரா, இந்த ஊரா, இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்களா, இதை பிள்ளைங்க உங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவரெல்லாம் நம்ம சொல்லாங்கன்னாக்க காரணம் என்னன்னாக்க, நம்ம வர வேணாலும் சொன்னாலும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணுங்கிறது. ஆண்டிபாவம் என்ன சொல்லுவாங்கனாக்க, ஒருத்தர் சந்தவா பிறந்தாக்க முன்னாடியில் ஃபோன் பண்ண மாட்டாங்களாம், முன்னாடி சொல்ல மாட்டாங்களாம், நேரம் போவாங்களாம். போகும்போது சொல்லுவாங்க, எல்லாம் என்னாலும் பார்க்கலான்னு போகிறேன், எல்லாம் இருப்பிடா எல்லாம் இருப்பிடா எல்லாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே போவாங்களாம். சொல்லிட்டு போனாக்கா அங்கே இருப்பார் அவர். அதெல்லாம் முடிஞ்சிடுவாங்க, முடிஞ்சிடும், போன வேலை முடிஞ்சிடும். அதே பெரியாருடைய நல்ல பழக்கத்தில் உள்ளது. அவங்க இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆமாம், ஆனால் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும், இங்கே இருப்பாங்க தெரியணும், தெரிஞ்சுட்டு போகிறோம் ஆனால் இல்லை, அது நமக்கு ஏமாற்றம்னு அர்த்தம் இல்லை. அந்த இடத்துக்கு போனாலே அந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பான். காரணம் என்னக்கா, நம்ம அது மெனக்கிட்டு இங்கே புறப்பட்டு போயிட்டோம், அது ஒரு மாற்றத்தை நல்லா கொடுத்துருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படி செஞ்சுக்கலாங்களா? அல்லாஹ் நம்ம கபூல் செய்வானாக. பெரியாருடைய தொடர்புள்ள அல்லாஹ் நம்ம ஆக்கி வைப்பானாக இன்ஷா அல்லாஹ். சிஸ்தியா சேனல், சேலம்.